ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரக்ஸை வந்து டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ செலெக்ஷன் ஆஃப் ரூட் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்கோட கேரக்டர் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அது எமர்ஜென்சி யூஸ்க்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட கண்டிஷனை ஃபஸ்ட்டு பார்க்கணும். பேஷண்ட்டோட ஏஜ் பார்க்கணும். இதெல்லாமே வந்து பார்த்துட்டு தான் நம்ம ட்ரக்கோட ரூட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது நம்ம ட்ரக் ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ரூட் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் ரூட். சிஸ்டமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்டிரல் அண்ட் பேரண்ட்ரல். ஸோ என்டிரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரல், சப்லிங்குவல், ரெக்டல் ரூட் சொல்லலாம். பேரண்ட்ரலில் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ், இன்ஹலேஷன்ஸ், டிரான்ஸ்டர்மல் ரூட் இது எல்லாமே வந்து பேரண்ட்ரலில் வருது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லோக்கல் ரூட் பற்றி பார்ப்போம். ஸோ லோக்கல் ரூட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிம்பிள் மோட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்லலாம். நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆக்ஷன் தேவையோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டாபிக்கல் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஓரல் கேவிட்டி பார்க்கலாம். ஸோ ஓரல் கேவிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரீம்ஸ், ஆயில்மெண்ட்ஸ், ஜெல்லி சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து லிக்னோகைன், ஹைட்ரோக்ளோரோவன் சொல்லலாம். டாப்பிக்கில் அனஸ்தீஷியாவாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஜிஏ ட்ராக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஏ ட்ராக்கில் எக்ஸாம்பிள் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த டேப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ் ஆகாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நியோமைசின் சொல்லலாம். ஸோ இந்த நியோமைசின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ஜரிக்கு முன்னாடி வந்து நம்ம கட்டை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரெக்டல் அண்ட் ஆனல் கடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனிமாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனிமாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். எவாக்குவன்ட் எனிமா அப்படிங்கிறாங்க. ஸோ நேம்லேயே வருது. எவாக்குவன்ட் எனிமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, தட் இஸ் எவாக்குவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா எவாக்குவேட் எனிமா. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோப் வாட்டர் எனிமா சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிட்டென்ஷன் எனிமான்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மீத்தைல் பிரெட்னிசோலான். இது வந்து பார்த்திங்கன்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ரெக்டல் ஆனல் ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா சப்போஸ்ட்ரீஸு எனிமாஸ் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எனிமாஸ் வந்து லிக்விட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுறது ரெக்டம்ஸில். எக்ஸாம்பிள் பிசாகோடல் சப்போஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவல் எவாக்குவேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜினாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப்லெட்ஸ், க்ரீம்ஸ், பெசரிஸ் அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்மெண்ட்ஸ், க்ரீம்ஸ், லோஷன்ஸ், பவுடர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா க்ளோட்ரைமோசோல் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிஃபங்கல் ட்ரக்கு. நெக்ஸ்ட் இன்ட்ரா ஏட்ரியல் ரூட் அப்படிங்கிறாங்க. இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டயக்னோஸ்டிக் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா கொரோனா ஆஞ்சியோகிராஃபியில், அப்புறம் நம்மளுக்கு ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி எல்லா இடத்துல தான் வந்து இன்ட்ரா ஏட்ரியல் ரூட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிஸ்டமிக். ஸோ சிஸ்டமிக்கில் வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம பிளட்டை வந்து என்ட்ரு ஆகிட்டு நம்மளுக்கு சிஸ்டமிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் சிஸ்டமிக் ரூட்டு. சிஸ்டமிக் ரூட்டில் வந்து 2 இருக்குது, என்டிரல் அண்ட் பேரல். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்ஸ் இருக்குது. ஓரல், சப்லிங்குவல் அண்ட் ரெக்டல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓரல் எடுத்துக்கலாம். ஸோ ஓரல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன் அண்ட் அக்செப்டபிள் ரூட்னு கூட சொல்லலாம். இதில் நிறைய டோசேஜ் ஃபார்ம்ஸ் இருக்குது உங்களுக்கு ஓரலில். என்னென்னு பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ், கேப்சியூல்ஸ், சிரப்ஸ், மிக்ஸ்சர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரல் ரூட் தான். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேராசிட்டமால் வந்து ஃபீவருக்கு யூஸ் பண்ணுவாங்க டேப்லெட். ஒமிப்ரோசோல் வந்து பார்த்திங்கன்னா பெப்டிக் அல்சருக்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாமே ஓரலாக யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ். இது இப்போ ஓரலில் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சேஃபு, சீப்பாகவும் இருக்கும். நம்ம செல்ஃபாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம். ஸோ பெயின் எதுவும் இருக்காது. நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் இந்த சிவியர் வாமிட்டிங், டயரியா இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது. அன்கான்ஷியஸ் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் வந்து ஓரலுக்கு வந்து ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா சப்லிங்குவல். ஸோ சப்லிங்குவல் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டைப் ஆஃப் ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாக்கு கடியில் வைக்கிற ட்ரக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாக்கு கடியில் வச்சோன்னே அப்சர்வ் ஆகுது. எப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரூ பக்கல் மெம்ப்ரேன்
பக்கல் மெம்பரேன் மியூக்கோசல் மெம்பரேன் வழியாக வந்து அப்சர்வ் ஆகிட்டு நம்ம டேரெக்டாக நம்ம சிஸ்டமிக் சர்க்குலேஷன் போய் ரீச் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோக்ளிசரின் சொல்லலாம். ஸோ நைட்ரோக்ளிசரின் வந்து ஆன்ஜினா அட்டாக் அப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற ட்ரக். நெக்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து எமர்ஜென்சி டைமில் குயிக்காக ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டெர்மினேட் பண்ணலாம். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் வெளியே வந்து துப்பிட்டிங்கன்னா அதோட ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம், செல்ஃபாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் சரி. டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிப்பிட் சொல்லேபிள் இரிட்டன் ட்ரக்ஸு, அப்புறம் பேட் டேஸ்ட் இந்த மாதிரி இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்லிங்கோல எடுத்துக்கிறது கஷ்டம். நெக்ஸ்ட் ரூட் பார்த்திங்கன்னா ரெக்டல் ரூட். ஸோ ரெக்டல் ரூட்டில் வந்து ட்ரக்ஸை வந்து லிக்விட் அண்ட் சாலிட் 2 டைப்ஸ்லேயுமே நம்ம எடுத்துக்கலாம் ரெக்டலில். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரெக்டலுக்கு வந்து நான் சப்போஸ்ட்ரீஸ் அண்ட் எனிமாஸ் இருக்குது. ஸோ சப்போஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போத் டாபிக்கல் எஃபெக்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், சிஸ்டமிக் எஃபெக்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுற சப்போஸ்ட்ரீஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இண்டோமெத்தாசின் எடுத்துக்கலாம். இது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எனிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாலிட் ஃபார்ம், சப்போஸ்ட்ரீஸ்னால் சாலிட் ஃபார்ம், எனிமாங்கிறது லிக்விட் ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அண்ட் சிஸ்டமிக் எஃபெக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் இருக்குது எனிமாஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எனிமாஸ் வந்து என்ன பண்ணுது, எக்ஸாம்பிள் டயசிபம் எடுத்துக்கலாம். டயசிபம் வந்து பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸ் எபிலெப்டிஸ் கண்டிஷன்ஸில் வந்து குழந்தைகளுக்கு வந்து டயசிபம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டல் மியூக்கோசல் மெம்பரேன் அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு டேரெக்டாக வந்து சிஸ்டமிக் எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ என்டீரியரில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ்: ஓரல், சப்லிங்குவல், ரெக்டல். ஸோ இப்போது பேரண்டல் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்கும்: இன்ஹலேஷன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், டிரான்ஸ்டர்மல். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஹலேஷன்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்ஹலேஷன்ஸில் வந்து volatile gases அண்ட் லிக்விட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹலேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஃபார் சிஸ்டமிக் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அனஸ்தீஷியா சொல்லலாம். இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் குயிக்காக இருக்கும். ஸோ டோஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டியும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் இரிட்டேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் இன்க்ரீஸ்ட் ரெஸ்பிரேட்டரி செக்ரீஷன்ஸ் அதிகம் பண்ணுறது, ப்ராங்கோஸ்பாசம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இன்ஜெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடர்மல், சப்குட்டேனியஸ், இன்ட்ராமஸ்குலர், இன்ட்ராவீனஸ், இன்ட்ராதீக்கல் ரூட், இந்த மாதிரி நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. ஸோ இன்ஜெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் பொசிஷன்ஸ் நம்மளுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட ஒரு டயக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் எபிடர்மஸ், இது வந்து டர்மஸ், இந்த லேயர் சப்குட்டேனியஸ் அண்ட் மசில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ராமஸ்குலர் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 90 டிகிரியில் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதுவே சப்குட்டேனியஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 45 டிகிரியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அண்ட் ஐவியில் வந்து பார்த்திங்கன்னா 25 டிகிரி பொசிஷனில் நம்ம ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்ட்ராடர்மல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 டிகிரியில் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடர்மல். ஸோ இன்ட்ராடர்மல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் லேயரில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிஜி வேக்சின்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ட்ரக்ஸ் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்டுக்கும் வந்து இன்ட்ராடர்மல் தான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராடர்மல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ரக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் இன்ட்ராடர்மலில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சப்குட்டேனியஸ் ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸில் வந்து தட் இஸ் நம்ம தைஸு, அப்டமன், ஆர்ம் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இன்சுலின், அட்ரினலின் இது எல்லாமே வந்து சப்குட்டேனியஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் இருக்குது நம்மளுக்கு சப்குட்டேனியஸில். என்னென்னா இன்சுலின் பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபாக நம்ம அட்மினிஸ்டர் பண்ணிக்க முடியும். டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரக் அப்சார்ப்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எமர்ஜென்சி கண்டிஷனில் சப்குட்டேனியஸ் போட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராமஸ்குலர் ரூட்டு. ஸோ இன்ட்ராமஸ்குலர் ரூட் அப்படிங்கும்போது இது வந்து நம்ம லார்ஜ் மசில்ஸில் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம் இந்த ட்ரக்ஸை. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்தெந்த மசில்ஸ் சொல்லலாம்னா டெல்டாய்ட் மசில்ஸ், க்ளூட்டியஸ் மசில்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய மசில்ஸில் வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம் ஐஎம்னா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம பேராசிட்டமால், டைக்ளோஃபினாக் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 ml தான் வந்து ஒரு டைமில் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இன்ட்ராவீனஸ். ஸோ இன்ட்ராவீனஸ் ஐவி ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பிளட் ஸ்ட்ரீம் என்ட்ரு ஆகும் வெயின் வழியாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டைப்ஸில் சொல்லலாம். போலஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லார்ஜ் டோஸை வந்து ஒன்று ஸ்லோவாகவோ இல்லை ரேப்பிடாகவோ வந்து வெயினில் இன்ஜெக்ட் பண்ணுறதா வந்து போலஸ்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரானிடிடின் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம பெப்டிகல்ஸ் ப்ளீடிங் டைமில் வந்து கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மார்ஃபின் எடுத்துக்கலாம். மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்போ மார்ஃபின் அந்த யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ராவீனஸ் இன்ஃபியூஷன். ஸோ இன்ஃபியூஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து மேனிட்டோவில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எப்போனா செரிப்ரல் எடிமாஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டீஹைட்ரேஷன் கண்டிஷன்ஸில் எல்லாமே வந்து ஃப்ளூயிட்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃப்ளூயிட்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே அதோட எக்ஸாம்பிள்ஸில் வரது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து பயோ அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் ஐவி வந்து ஒரு குட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ்னு சொல்லலாம். இந்த ஐவியில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிடு வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ டீஹைட்ரேஷன் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம லார்ஜ் வால்யூம்ஸ்லாம் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இரிட்டன் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வழியாக வந்து கொடுக்கலாம். ஸோ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக நம்ம பிளட்டை ரீச் ஆகிறனால டைல்யூட் ஆயிரும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம செல்ஃபாகவே யூஸ் பண்ண முடியாது ஐவியை. ஏசெப்டிக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் இரிட்டேஷன். சப்போஸ் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பெயின் அந்த மாதிரி வந்து ஸ்வெல்லிங் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராதீக்கல் ரூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கை வந்து நம்ம சப் அரக்னாய்ட் ஸ்பேஸில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நம்ம லிக்னோகைன் எடுத்துக்கலாம். லிக்னோகைனில் வந்து ஒரு ஸ்பைனல் அனஸ்தீஷியாவாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸில் வந்து ஆம்போடெரிசின் பியும் யூஸ் பண்ணுவாங்க. தீக்கல் அப்படின்னா சப் அரக்னாய்ட் ஸ்பேஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ரூட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்டர்மல் ரூட். ஸோ டிரான்ஸ்டர்மல் ரூட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்கை வந்து எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுவோம்னா இந்த பேட்ச்சு இல்லை ஆயில்மெண்ட் ஃபார்மில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறத வந்து டிரான்ஸ்டர்மல் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்கு வந்து டைரெக்டாக வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் போயிட்டு சிஸ்டமிக் எஃபெக்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபென்டனைல் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா க்ரானிக் பெயின் அப்போ யூஸ் பண்ணுவாங்க. நிக்கோட்டின் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டொபாக்கோ டி அடிக்ஷனில் யூஸ் பண்ணுறது. குளோனிடின் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் அப்போ யூஸ் பண்ணுறது. ஸோ பேட்ச் மாதிரி தான் இருக்கும், ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஜெல் ஃபார்மில் இருக்கும். ஸோ ஆயில்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்டர்மல் ரூட். இதே டிரான்ஸ்டர்மல் ரூட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து மேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா அட்கசிவ் லேயர்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த ஸ்டிக் கம் மாதிரி இருக்க லேயர் நம்ம ஒட்டுறதுக்கு ஸ்கின்ல ஒட்டுறதுக்கு. ஸோ இந்த லேயர் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கண்ட்ரோலிங் ரிசர்வாயர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது ரிசர்வாயர் மாதிரி இருக்கும். சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது ட்ரக் ரிசர்வாயர்னால் ட்ரக்ஸ் இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கவரிங் லேயர் அடஸ் பேக்கிங் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்டர்மல் ரூட்டில் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து இப்படி தான் வந்து இந்த மாதிரி மெக்கானிசத்தில் தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.